ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா. நம்ம என்னதான் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு மத்தியில் நம்ம எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருந்தாலும், அது நம்ம போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பிஹேவியராக இருக்கட்டும், நம்மளோட முக வடிவமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பாடி ஃபிட்னஸாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட பண்ணுற அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு உரையாடல், அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துது, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு வந்து அதிகப்படுத்துது. ஸோ அந்த கான்வர்சேஷனில் மிஸ் பண்ணுற சில விஷயங்கள், சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் வந்து அதிகமாகும். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை நம்மளோட மேரேஜ் ஆனவங்களுக்குள்ளேயா இருக்கட்டும், இப்படி யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நெருக்கம் வந்து அதிகமாகும். அப்படி கான்வர்சேஷனில், அதாவது உரையாடலில் மிஸ் பண்ணுற சில விஷயங்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இதில் பேசலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசுகிறதா இருக்கட்டும், அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், பேசுகிறவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள பேச விடணும். அதாவது நம்மளை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சலுப்பான விஷயமாயிடும். ஸோ அவங்கள வந்து பேச விடணும். அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ, என்னென்ன கேள்வி கேட்கணும், அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க பேசுறது கொஞ்சம் காது ஊற்றி கேட்கறதா இருக்கலாம். இப்படி அவங்கள பேச விட்டு அதுக்கப்புறமா நமக்கு டைம் கொடுக்குறப்ப நம்ம பேச ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், அதே ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பேரண்ட்ஸை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ஒய்ஃபோ இல்லை நமக்குன்னு ஒரு ஹஸ்பண்டோ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டீச்சர்ஸை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்போம். அதாவது ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து வேறு, இதை தவிர கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேறு. அந்த நம்மளோட கேரக்டர் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். அதாவது நடிச்சுக்கிட்டு இருப்போம், சிம்பிளாக சொல்லணும்னா. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான பிஹேவியரை மெயின்டைன் பண்ணோம்னா அதுவும் ஒரு நல்ல விஷயமா அமையும். இதுவும் வந்து அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது என்னென்னா, ஓப்பனாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவன் எப்பயும் நம்மகிட்ட உண்மையாக இருப்பானா, இல்லை நம்ம எப்பயும் நம்மகிட்ட உண்மையாக இருப்பானா, இப்படி இந்த ஒரு சின்ன விஷயத்தான் எதிர்பார்க்குறாங்க. இது வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இதை செஞ்சிட முடியாது. அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒளிமறைவு இல்லாமல் இருந்தோம்னா அது வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கான்வர்சேஷனை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக சம்மந்தப்பட்டது. எப்படின்னா, பார்க்குறப்ப கண்ணை பார்த்து பேசுறது, இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அதாவது பார்க்குறப்ப கண்ணை பார்த்து பேசுறது, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டு பேசுறது, இப்படிலாம் இல்லாமல் நம்மளோட கான்வர்சேஷன் வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக மேக் பண்ணோம்னா இதுவுமே ஒரு நல்ல விஷயமா அமையும். அதாவது நம்மளோட உரையாடல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா அமையும். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்மளோட பர்சனல் ப்ராப்ளத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நமக்குன்னு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ளேயே கொண்டு போகக்கூடாது. உள்ளே எந்த விஷயத்தை கொண்டு போனாலுமே அதுதான் அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, இவன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நம்மகிட்ட பேச வரான், மற்றபடி நம்மகிட்ட பேச மாட்டான், நம்மகிட்ட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்மகிட்ட பேசுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எலக்ட்ரானிக்ஸ் வைஸ், அதாவது டைரெக்டாக ஒருத்தரை பார்த்து பேசுகிறது வேறு, அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் பண்ணுறது, ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் வேறு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டேரெக்டாக கான்வர்சேஷனை மேக் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமே பார்க்கலாம். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது எது சம்மந்தமாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ